ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பாலிஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து எங்களுடைய கைடன்ஸ் மூலமா நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லோ கலோரி ஹை நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட் எடுத்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ காலையில், மதியம், நைட்டு 3 வேளையுமே எந்தெந்த ஃபுட்டில் லோ கேலரி இருக்குது, எந்தெந்த ஃபுட்டில் ஹை நியூட்ரிஷன் இருக்குது, அப்படி உங்களால் பார்த்து சாப்பிட முடியல அப்படின்னா இந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோ கலோரி ஹை நியூட்ரிஷன் இருக்குது. செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான் ஷேக் எடுக்கிறீங்க. ஒரு வேளை ஷேக் எடுத்து எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல, ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா காலையில் நைட்டு 2 வேளையுமே இந்த ஷேக் நீங்கள் எடுக்கணும். ஸோ 2 வேளையுமே இந்த ஷேக் நீங்கள் எடுத்துட்டு மதியத்துக்கு கொஞ்சமாக ரைஸு, காய்கறி கீரை நிறைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா மாதத்துக்கு 5லிருந்து 7 கிலோ வரைக்கும் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நீங்கள் குடிக்கணும். ஸோ நீங்கள் 20 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 60 கிலோ இருக்கிறீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபோர்த்து டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லீப்பிங் டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். நைட்டு ஒரு 9-10 மணிக்கு தூங்குனீங்கன்னா காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த மாதிரி எழுந்திருக்கணும். டீப் ஸ்லீப் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஸ்லீப்பிங்கும் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்பாலைஃப் ஷேக் மட்டும் எடுத்தால் போதும், எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் கூட உங்களுடைய பாடி ஃபிட்னஸாக இருக்கணும், அந்த தொலைன்னு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் மஸ்ட்டு. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ஷேக் எடுக்கும் பொழுது ஸோ அந்த ஷேக்லேருந்தே உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடச்சிரும். மதியம் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், குட் ஃபேட், கார்ப்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி லஞ்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. செவன்த்து டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேக் கூடவே ட்ரை சாலட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மார்னிங் ஷேக் எடுக்கும்பொழுது ப்ரோட்டீனும், நைட் ஷேக் எடுக்கும்பொழுது ஃபைபர் காம்ப்ளெக்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 8th டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேக் எடுத்துட்டு மதியம் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. இடைப்பட்ட நேரத்தில் பசிக்கும் பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் நீங்கள் எடுக்கலாம், மோர் சாப்பிட்லாம், குக்கும்பர் எடுத்துக்கலாம், கோவா சாப்பிட்லாம், வாட்டர்மெலன், முலாம்பழம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸும் இந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். 9th டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறத கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும். ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, ரிசல்ட்ஸ் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. இல்லைனா ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்பொழுது அந்த ஃபங்க்ஷன் மூட்குள்ளே போயிடுறீங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த டயட்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் குயிக்காக கிடைக்கும். 10th டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 9 டிப்ஸ் நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாமே உங்களை கைட் பண்ணுறதுக்கும், உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும், உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு வெல்னஸ் கோச்சை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பெஸ்ட் வெல்னஸ் கோச் உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் இதெல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து எங்களுடைய கைடன்ஸ் மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம்.